நேட்டோவோட மீட்டிங் நெதர்லாண்டோட ஹேக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. ஃபேமிலி போட்டோலாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க. ஸோ, அதுக்கான வீடியோ பதிவுகள் சைட்ல லோட் ஆயிருக்கும். இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்வைட்டே பண்ணல அப்டின்னாங்க. அதாவது விக்டர் ஆர்பன் அவர்கள் அ அவரு தரப்புலருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த துருக்கி, ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி நாங்கலாம் வந்து வேணாம் தாங்க சொன்னோம். இருந்தாலும் அவருக்கு இன்விடேஷனே வைக்கல. இருந்தாலும் அவர் வந்துட்டாரு அப்படிங்கிறது போல இவங்க தரப்புல ஸ்டேட்மெண்ட் வருது. பட் எது எப்படியோ நேட்டோல இன்னும் சேரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்கிறாரு. அவரையும் நிப்பாட்டி போட்டோ வேற எடுத்து ஆசை காமிச்சுக்கிறாங்க. இதுல அந்த போட்டோவ வந்து டேக் பண்ணி உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டுக்கிறாரு. இந்த போஸ்ட் சைடுல லோட் ஆயிருக்கும். நேட்டோ ஃபேமிலி நம்ம எல்லாரும் ஒண்ணா இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கைய நம்மளால பாதுகாக்க முடியும். உண்மையான அமைதி அப்புறம் பாதுகாப்பா அச்சீவ் பண்ண முடியும், அடைய முடியும். ஒண்ணா இருக்கிறதுனால தான் முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாரு. அப்போ இவரும் நேட்டோவோட ஒரு அங்கமா அப்படின்ற கேள்விகள் வருது. எது எப்படியோ. விக்டர் ஆர்பன் அவர்கள் நான் முன்னாடியே சொன்ன மாரி தான் இந்த ஃபோட்டோவ ஜெலன்ஸ்கி அவர்கள் டேக் பண்ணி இது போல போட்டுக்கிறாரு. இதுக்கு விக்டர் ஆர்பன் அவர்கள் அத டேக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட கருத்த போட்டுக்கிறாரு. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டே கொஞ்சம் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் மரியாதையோட சொல்றோம். அதாவது யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, காரணமே அமைதிக்காக தான். யூரோப்ல இருக்கிற நாடுகளுக்கு அமைதி கொண்டு வரதுக்காகவும், வளத்த கொண்டு வரதுக்காகவும் தான் நம்ம எல்லாம் ஒண்ணா இருக்கிறோம். ஆனா, ஒரு போர் வந்து ஒரு போர்ல இருக்கக்கூடிய ஒரு நாட்ட இப்படி கூட்டிட்டு வந்து சீக்கிரமா இணைச்சுக்குவோம்னு சொல்றீங்களே, அப்ப அந்த நாடு போர்ல இருக்குதுன்னா, அப்ப நம்மளும் போருக்கு போறோம்னு தானே அர்த்தம். இதுல எங்க அமைதி வரப்போகுது? தேவையில்லாத இந்த போர பிடிக்காத மத்த நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போர்ல இன்வால்வ் ஆகுற மாரி இருக்கும். இது ஒரு ரிஸ்க்கு. இது போல தவறுகள செய்யாதீங்க அப்படின்னு விக்டர் ஆர்பன் அவர்கள் அதுக்கு கீழ டேக் பண்ணி போட்டுருக்காங்க. அது கூடவே ஹங்கேரியோட ஃபாரின் மினிஸ்டரான பீட்டர் செசார்டோ அவர்கள் என்ன சொல்லிக்கிறாரு, அதாவது அ உக்ரைன வந்து இர்ரிவர்சபிள் பாத் ஜாயின் பண்றதுக்கு வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்ல அப்படிங்கிறது போலலாம் முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இப்போ நேட்டோல அது போல ஒரு வேர்ட் இல்ல. இத டைரக்ட்டா பைடன் அவர்களுக்கு ஈட்டி எடுத்து எறிஞ்சுக்கிறாரு பீட்டர் சிசார்டோ அவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அது இர்ரிவர்சபிள் பாத் உக்ரைன் வந்து நேட்டோ அலைன்ஸ்ல சேர்த்துக்கிறதுக்குன்னு ஒரு டேக்லைன் வச்சிருந்தாங்க. பிரம்மாண்டமா பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது இதுதான் ஹைலைட்டான ஒரு விஷயம். நேட்டோவோட மார்க் ரூத்தே அவர்கள் செக்ரட்டரி ஜெனரல் இருக்கார் இல்லையா? அவர் தரப்பிலிருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஹைலைட் ஆயிட்டு இருக்குது. ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, நேட்டோ நாடுகள்லாம் ஆல்ரெடி $1 டிரில்லியன் டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்க்கு இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறோம். கடந்தத கம்பேர் பண்ணும்போது ஆண்டுகளோட கம்பேர் பண்ணும்போது இப்ப இன்கிரீஸ் பண்ணிக்கிறோம். நன்றி. கோடான கோடி நன்றிகள் டொனால்டு ட்ரம்ப் அவர்களே. எங்கள புஷ் பண்ணி இந்த அளவுக்கு செலவு பண்ண வச்சதுக்குன்னு இருக்காரு. இது வேணா ஒரு காமெடி நியூஸா எடுத்துட்டு போயிரலாம். பட் ஆனா மெயினான நியூஸ் என்ன அப்டின்னா, சைனா இருக்கிறாங்க இல்லையா? நேட்டோவோட செக்ரட்டரி ஜெனரல் மார்க் ரூத்தே அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. நேட்டோக்கு சீனாக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்விகள் வருது. பட் இருந்தாலும் இப்ப சைனா அதாவது யூரோப்பியன் யூனியன் நாடுகள் தான் அதிகமா இருக்கிறாங்க. நாட்டோ நாடுகள் நார்த்தன் அட்லாண்டிக் தான் இது எங்க அந்த சைடு பசிபிக் போகுது அப்படின்ற கேள்வி வருது. பட் இருந்தாலும் ஏன்னா இவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சீனா இருக்கிறாங்கல்ல மேசிவா மிலிட்டரி பில்டப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தைவான சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள்ல இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால அதிகப்படியான ஆபத்துகள் நிறைஞ்சிருக்கு. இதனால ரஷ்யாவுக்கும், யூரோப்பியன் யூனியன் செக்யூரிட்டிக்குமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதாவது அவர் தரப்புல இருந்து என்னன்னா, எக்ஸாக்ட்டா சொல்லக்கூடிய விஷயம் மார்க் ரூத்தே அவர்கள், இப்போ சீனா ஒருவேளை தைவானை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ரஷ்யாவ உதவிகள் கேட்கலாம். நேட்டோவோட அட்டென்ஷன் அதாவது யூரோப்பியன் யூனியனோட அட்டென்ஷன நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதாவது ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, நேட்டோ நாடுகளோட சண்டை பிடிச்சுட்டு இருக்கும்போது, சைனாக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தைவான் எடுத்து சண்டை பிடிச்சுக்கலான்னு. அதாவது இத நம்ம வேற மாதிரி சொல்லியிருந்தோம். ரஷ்யாவே இந்த போர்ல பிஸியா என்கேஜ்டா வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, மத்த நாடுகள் கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உரண்டு இழுத்து அதெல்லாம் வழிக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு கூட சொல்லியிருப்போம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யா யூரோப்பியன் யூனியன பிஸியா வச்சுக்கிட்டாங்கன்னா, சீனாக்கு எகெயின்ஸ்டா அமெரிக்கா போம்போது, யூரோப் நாடுகள கழட்டி விட்டுருவாங்க இல்லையா? யூரோப் நாடுகள்னால போய் சண்டை பிடிக்க முடியாது. ஏன்னா ரஷ்யாவையே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பெருமளவுல கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இது போல காரணங்கள்னால, அ சீனா அதிகப்படியான ராணுவம், அவங்களோட ஸ்ட்ரென்த்த வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கடந்த ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இது அதிகமா போயிட்டு இருக்கு.
நம்மளுக்கு பாதகம் அப்படிங்கிற நேட்டோவோட செக்ரட்டரி சீஃப் மார்க் ரூத்தே அவர்கள் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட் வருது. இப்ப அடுத்த பார்வை நேட்டோவோட பார்வை அப்படிங்கிறது இப்ப எல்லா நாடுகளும் முடிஞ்சு இப்போ சீனா பக்கம் திரும்புதா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம சும்மாவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்றாங்க. எக்ஸ்ட்ராவா டிஃபென்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்றது தான் மேலும் மேலும் வியப்பை ஆச்சரியம் தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலும் இது போல விஷயங்கள் ஏற்படுத்துது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சரி, ஓகே. நேட்டோ ஓரளவுக்கு சிம்பிளா அப்படியே தூரலா பார்த்திருப்போம். மிக முக்கியமான விஷயங்கள் பார்த்தாச்சு. அடுத்தது அப்படியே ஈரான் கிட்ட வரோம் அப்படின்னா பயங்கரமான செய்திகள் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது முதல் விஷயம், இந்த மிடில் ஈஸ்டுக்குன்னு என்வாயா ஸ்டீவ் விட்டாஃப் அவர்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அவரு மீடியாக்கு பேட்டி கொடுக்கும்போது அவர் தரப்பு இருந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, அதாவது அமெரிக்கால ஒரு நபர் இருக்கிறாங்க. யாரோ ஈரானுக்கு முக்கியமா இந்த உளவு தகவல்களை சொல்லிட்டாங்க. அவங்க தேச துரோகம், இந்த சிஎன்என் அவர் மேற்கோள் காமிச்சிக்கிறாரு, ஒரு பத்திரிகை மீடியா, யுஎஸோட ஒரு மீடியா. ஸோ அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த சிஎன்என் சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு தேச துரோகம்ங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சிவியரான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அமெரிக்கா ஈரானோட நியூக்ளியர் சைட்ஸ் இந்த ஃபார்டோ, இஸ்ஃபகான், நத்தான்ஸ் இந்த பகுதியை வந்து தாக்குதல் பண்றதும் முன்கூட்டியே ஈரானுக்கு லீக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல இவரு தரப்பு ஸ்டேட்மெண்ட் வருது. ஸோ ஈரான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய என்ரிச்மெண்ட்டை சேஃப்கார்டு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட தாக்குதல் இருக்கு இல்லையா, இந்த இஸ்ஃபகான், ஃபார்டோ, நத்தான்ஸ் அதை முழுமையா அழிச்சிருச்சு அப்படிங்கிறது போல இவர் தரப்பு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார். அமெரிக்கா தாக்குதல் பண்ணி அந்த ஃபெசிலிட்டிஸ் அழிச்சிருக்கு. ஆனா அதுல இன்ஃபர்மேஷனை சொன்னது தப்பு அப்படிங்கிற சொல்லிக்கிறாரு. இப்ப அடுத்தது ஒன்னொன்னா தெளிவாயிட்டு வருது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது போல. இப்ப ஐஏஏயோட டைரக்டர் கிராசி அவர்கள் தரப்புல என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, அதாவது எங்களுக்கு இப்ப இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாதுங்க. இப்ப புதுசா அந்த என்ரிச் பண்ண யுரேனியம் வந்து பாத்தீங்கன்னா மாத்துறாங்க இல்லையா, ஸோ அது எந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க என்ன ஏதுங்கிற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாம நாங்க பர்சனலா கேட்கும் போது ஈரான் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இதை பத்திலாம் எங்ககிட்ட கேட்காதீங்க, நாங்க ப்ரொடெக்டிவான மெஷர்ஸ் எடுக்கணும், அதனால அந்த மெட்டீரியல் எங்க கொண்டு போறோம் என்ன பண்றோங்களோ எங்கிட்ட கேட்காதீங்க, அது எங்களுது நாங்க பண்ணது நாங்க வச்சுக்கிறோங்க, பத்திரமா தான் வச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஈரான் தரப்புன்னு சொன்னதா இவர் தரப்புன்னு சொன்ன அந்த லாஸ்டா சொன்னது மட்டும் என் விட்டு. பட் இருந்தாலும் ஈரானோடது எங்க கொண்டு போய் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்பதான் நம்ம ஈரானோட சீஃப் கிட்ட வரும். யாரு? முகமது இஸ்மாயில் அவர்கள் கிட்ட வரும். இவரு இந்த அட்டாமிக் எனர்ஜி, ஈரானோட அட்டாமிக் எனர்ஜியோட சீஃப். அணு உலையா இருக்கட்டும், அணு ஆயுதமா இருக்கட்டும், இந்த என்ரிச்மெண்ட் எல்லாம் பண்றாங்களே இதோட சீஃப். இவர் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு. இது ஒருத்தருக்கு பிடிக்கல. அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல பார்ப்போம். அந்த ஆர்கனைசேஷனோட சீஃப் தான் இஸ்மாயில் அவர்கள். இப்ப அவர் தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா, நாங்க ஆல்ரெடி 3வது என்ரிச்மெண்ட் சைட்டை உருவாக்கியாச்சு. அந்த சைட்டு செக்யூரான லொகேஷன்ல இருக்கு. அதை கூடிய சீக்கிரத்துல ஆக்டிவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற சொல்றாங்க. என்ரிச் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் தான் நடக்க ஆரம்பிச்சிடும், சீக்கிரமா நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இப்ப ஈரான் 3வதா யாருக்குமே தெரியாம ரகசியமா ஒரு பிளான்ட்டை வந்து பாத்தீங்கன்னா என்ரிச்மெண்ட் பிளான்ட்டை வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கிறாங்க. மேபி இங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தூக்கிட்டு கொண்டு போய் அங்க வச்சிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள எது எப்படியோ. இப்போ ரஷ்யாவோட யூஎன் ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்களா, பர்மனன்ட் ரெப்ரசன்டேஷன் யூஎனுக்குன்னு அலோகேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, வெஷலி நிபேஜ்னி அவர்கள். ஸோ அவர் தரப்பு வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னா, இந்த யூஎன்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசுறாரு. அதாவது என்பிடி அப்படிங்கிறது போல ஒரு ஆர்கனைசேஷன், நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு, இதுல இருக்கக்கூடிய அங்கமான நாடுகள் மேல தாக்குதல் பண்ணக்கூடாது. அதாவது அந்த நாடுகள் மேல பண்ணிக்கலாம், அந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த அணு ஆயுதம், இந்த அணு உலை இதெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படிங்கிற டிக்ளேர் பண்ணுவாங்க இல்லையா, அது மேல வந்து பண்ண தாக்குதல் பண்ணக்கூடியது. அதுல மென்ஷன் ஆயிருக்கிற மெம்பர்ல ஈரானும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டில வந்து ஒரு மெம்பர் தான். ஸோ இதனால அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் பண்ணது எல்லா மெம்பருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்கலை ஏற்படுத்துது. அன்ப்ரோவோக்டு அக்ரஷன், அதாவது ஈரான் எதுவுமே செய்யாம நீங்களா போய் வாண்டடா ஒரு என்பிடி மெம்பர் ஸ்டேட் மேல அட்டாக் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள், கண்டனங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதனால நியூக்ளியர் டிசாஸ்டரையே ட்ரிகர் பண்ணும். ஏன்னா ஒரு என்பிடி மெம்பர் மேல ஒருத்தங்க அடிக்கிறாங்கன்னா அப்புறம் யார் வேணாலும் போய் இன்னொரு என்பிடி மெம்பர் மேல அடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லையா. ஸோ இதனால கடுமையான கண்டனங்களை நாங்க தெரிவிக்கிறோம். ஈரானோட டெரிட்டரி, அதுவும் ஐஏஇஏவோட சேஃப்கார்டுக்குள்ள வரக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நீங்க அட்டாக் பண்ணிக்கிறீங்க. இப்ப ஐஏஏ, இப்ப கிராசி அவர்கள் சொன்னார் இல்லையா,
அவரோட கட்டுப்பாட்டுக்கு கீழ இது போல ஐஏஏக்கு சொல்லுவாங்க. எங்களோட அணு உலை இருக்கு. வந்து செக் பண்ணிக்கங்க, பார்த்துக்குங்க. ஏதாவது ரேடியேஷன் லீக் இருக்கான்னு. ஏன்னா ஒன்ஸ் லீக் ஆகுதுன்னா, அது ஈரானுக்கு மட்டும் பாதிப்பு இல்ல. அண்டை நாடுகளுக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்குமே அது வந்து சிக்கலா மாறிடும். எந்த அளவுக்கு ரேடியேஷன் லீக் ஆகுதோ, அதுக்கேத்த மாரி சிக்கல்கள் ஏற்படும். இதனால வந்து ஐஏஏல ஒரு உறுப்பினரா இருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, என்என்பிடி இந்த ரஷ்ய தரப்பு வந்து ஹைலைட் பண்ணாங்க இல்லையா? இதுல. ஐஏஏ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட புரொடெக்ஷனுக்குள்ள கொண்டு வருவாங்க. அதுபோல இருக்கக்கூடிய பகுதிகள்லயும் நீங்க தாக்குதல் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது போல இவங்க ஹைலைட் பண்ணி, பல விஷயங்கள சொல்லி கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கிறது மட்டும் இல்லாம, இதுல இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெம்பர்ல வந்து சைனே பண்ண கிடையாது முதல்ல. இந்த நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டில வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் சைனே பண்ண கிடையாது. ஐஏஏவோட புரொடெக்ஷனுக்குள்ளேயும் கிடையாது. இஸ்ரேலுக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், எப்படி வேணாலும் செஞ்சுக்கலான்ற மாரி ஒரு நாடு. அவங்கள எப்படி வந்து நீங்க இது பண்ணலாம்? இப்ப அவங்க கிட்டயும் தானே இருக்கக்கூடாது அப்படின்ற கேள்விகள் தொடர்ந்து ரஷ்ய தரப்பு வந்து வந்துகிட்டு இருக்கு. எது எப்படியோ, இப்ப இது போல அமளி குமளி போடிட்டு இருக்கும்போது, ட்ரம்ப் அவர்கள் தரப்புலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டோட போட்டோம்னா காப்பிரைட் கிளைம் வந்துரும். பட் ஆனா அத நான் டெலகிராம்ல உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்றேன். அந்த போஸ்ட் வந்து பண்ண இவரு சும்மா போட்டே இருக்கிறாருங்க. இவரு தான் போடுறாரா? இல்ல ஹேக் ஆயிடுச்சா? என்ன ஏதுங்கிறது தெரியல. சும்மா போஸ்ட் போட்டே இருக்கிறாருங்க. தூங்கி எந்திரிச்சு ஒரு போஸ்ட் போட்டே இருப்பாங்களே இது சும்மா ஸ்டேட்டஸ் வைக்கிற மாரி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு சௌரியத்துக்கு. இது மிக முக்கியமானது மட்டும் தேடி எட்டு வரதுங்கிறதே இதா இருக்கு. எது எப்படியோ. இவர் வந்து என்ன போஸ்ட் போட்டுக்கிறாருன்னா, ஈரான் மேல குண்டுகள் போட்டுச்சுல்ல அந்த பாம்பர். B2 பாம்பர். அந்த பாம்பர வந்து பார்த்தீங்கன்னா, பாம் பாம் ஈரான், பாம் பாம் ஈரான் அப்படிங்கிற ஒரு பாட்ட போட்டு ஒரு போஸ்ட் போட்டு விட்டுருக்கிறாரு. ஆல்ரெடி பத்திக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. இதுல இது வேற வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸஸா போட்டுருக்கிறாரா? சரி ஓகே. இப்போ ட்ரம்ப் அவர்கள பொறுத்தவரைக்கும் நாங்க அடிச்சுட்டோம். அது எல்லாத்தையும் அழிச்சாச்சு அப்படிங்கிறவங்கள அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. இப்ப அமெரிக்காவோட ஒரு செனட் லிண்ட்சே கிரஹாம் அவர்கள். இவர் எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஹைலைட் பண்ணுவோம் நம்ம சேனல் அப்படின்னா, ரஷ்யன்ஸ் ஆர் டையிங் அப்படிங்கிறதோட ஒரு ஸ்டேட்மெண்ட். இவரு உக்ரைன்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவரு தரப்புலருந்து சொன்னதா வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. த பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் எவர் மேட் யுஎஸ் எவர் மேட் அப்படிங்கிறத இவர் தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட் வந்து தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ரஷ்யன்ஸ் ஆர் டையிங் அப்படிங்கிறது வந்து அதை ஏதோ ஹேக் பண்ணி எடிட்டிங் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யர்கள ஒற்றுமை அடைய வச்சது. ரஷ்ய மக்கள் மத்தியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்ததே இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்னால அப்படிங்கிறத பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ரஷ்யாவோட நிலைப்பாடுகள் பெருமளவுல மாறுச்சு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அப்பேற்பட்ட லிண்ட்சே கிரஹாம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு நபர். இப்ப இவரு என்ன சொல்லிக்கிறாருன்னா, அதாவது ஈரானோட அந்த சீஃப் நியூக்ளியர் சீஃப் சொன்னார் இல்லையா? அத ஹைலைட் பண்ணி சொல்றாரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சாகவும் இல்ல, உயிரோட தான் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள்ல சீக்கிரமா ஸ்டார்ட் வேற பண்ண போறேங்கிறாரு. இப்போ வந்து சீஸ் ஃபயர் போட்டிருக்காங்க. இது அமைதி தான், எல்லாம் கரெக்ட் தான். ஆனா ப்ராப்ளம் ஒண்ணும் சால்வ் பண்ணலையே. ஈரான் அணு ஆயுதம் செய்ய தானே போறேன்றாங்க. அணுவுல அந்த என்ரிச்மெண்ட்ட பண்றேன்னு தானே சொல்ல போறாங்க. இப்ப அது நம்மளுக்கு பின்னடைவு தானே அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா, இவரு தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட் வருது. அதாவது ப்ராப்ளம் சால்வ் ஆகலைன்னு ஈரான்ல அப்படிங்கிறது போல இவரு தரப்பு ஸ்டேட்மெண்ட் வருது. சரி இவரு தான் இப்படி சொல்றாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலோட மீடியாக்கள்ல போய் பார்த்தோம்னா, இஸ்ரேலோட மீடியாக்கள்ல சேனல்ஸ் எல்லாம் சும்மா கிழிச்சு பிரிச்சு மேய்றாங்க. அதாவது ஈரானோட ஃபார்டோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்குல்ல, அதெல்லாம் சும்மா அழிச்சாச்சுன்னுலாம் பேசிட்டு இருக்காதீங்க. உள்ள போய் அழிச்சா மட்டும்தான் அத அழிக்க முடியும். இந்த கற்பனையான ஃபேண்டசிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறந்துருங்க. நூத்துக்கணக்கான பாம்பு தொடர்ந்து ஒரே பகுதியில போட்டாதாங்க அதோட ஃபெசிலிட்டிலாம் அழிக்க முடியும். இல்லைன்னா அழிக்க முடியாது. நம்ம ஃபெயில் ஆயிட்டோம். ஈரான் என்ரிச் பண்றது, யுரேனியம் என்ரிச் பண்றத தொடர்ந்து பண்ணுவேன்னு தான் சொல்லிக்கிறாங்க. அதுவும் கீ ஃபெசிலிட்டி. இடம் தெரியாத ஒரு ஃபெசிலிட்டி எந்த இடத்துல வச்சுக்கிறாங்கன்னு மறைமுகமா வச்சிருக்காங்க. அது இன்னும் தொடவே இல்ல. எல்லாம் ஆக்டிவா தான் இருக்கு. இது ட்ரம்ப் அவர்கள் செஞ்ச ஒரு மிக பெரும் தவறு. இந்த தவறுக்கு நம்ம விலை கொடுக்க வேண்டியதா போயிருமா? நம்மளால குடுக்கக்கூடாது. நம்ம பண்ற மாரி இருக்கக்கூடாதுன்னு இஸ்ரேல் தரப்புலாம் உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி இவங்க தான் இஸ்ரேல்ல பேசிக்கிறாங்கன்னு பார்த்தா அடுத்து யுஎஸ்ல. அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா, ஈரான் மேல தாக்குதல் பண்ணாங்களே நியூக்ளியர் ப்ரோகிராம் மேல. இதனால முழுவதும் அழிஞ்சிருச்சுன்னு சொன்னா அது தப்பு. சில மாசங்கள தான் அவங்கள பின்னோக்கி கொண்டு போயிருக்கே தவிர, இன்னும் சில மாசங்கள் 1 இல்ல 2 மாசத்துக்குள்ள அத ஆக்டிவேட் பண்ணிரலாம். ஏன்னா, இங்க இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் அமெரிக்கால இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? பென்டகான் தரப்புல அதெல்லாம் அசஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? பெயர் சொல்லப்படாத சில நபர்கள் தரப்புலருந்து இது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அமெரிக்காவோட CNN, ரைட்டர்ஸ்ன்னு பலரும் எழுத ஆரம்பிச்சுக்கிறாங்க. எல்லாம் பொய், தப்பு அப்படிங்கிற போல பிஆர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மார்க்கோ ரூபியோ அவர்கள், துளசி கபாட் அவர்கள், பல நபர்கள் இருப்பாங்களே அவங்க தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனா இந்த நியூக்ளியர் ப்ரோகிராம கூடிய சீக்கிரத்துல ரீஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலேருந்து வருது. இப்ப அடுத்தது, அதாவது அடுத்த ஒரு மீடியா இதுதான் CNN. இவங்க தரப்புன்னு சொன்னது என்னன்னா, அதாவது நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா? ஈரான் மேல ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அதெல்லாம் டெஸ்ட்ராயே ஆகல.
கோர் காம்போனன்ட்ஸ்லாம் இன்னும் இருக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் திரும்பவும் ரீஆக்டிவேட் பண்ணிருவாங்க. இன்னும் சில நாட்கள்ல ரெடி பண்ணிருவாங்க. சில மாசங்கள் 1 to 2 மந்த்ஸ்ல ரெடி பண்ணிருவாங்க. இது யுஎஸ் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கக்கூடிய அசஸ்மென்ட். இன்டெலிஜென்ஸ்ல பலர் இருந்திருப்பாங்க. முண்டாள் இன்டெலிஜென்ஸ்ல இருப்பாங்க. இது போல வீடியோஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ப்ளோஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த பிரச்சனை தான். ஈரான் என்ரிச் பண்றத ஸ்டாப் பண்றேன்னு சொல்லல. அவங்களது அழியவும் இல்ல. இது ஒரு செட் பேக் அப்படிங்கிற போல மீடியாக்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வருது. இதே இஸ்ரேலோட இன்னொரு மீடியா ஜெருசலம் போஸ்ட். ஸோ அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் திட்டியிருக்கிறாரு. அது பேசும்போது வாய்ஸை ரைஸ் பண்ணாதீங்கம்மாங்களே. ஸோ அதுபோல ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசியிருக்காரு. நான் கூட கம்மியா பேசிக்கிறேன். அவர் இன்னும் ரைஸ் பண்ணி பேசியிருக்கிறார். அந்த போஸ்ட்ல பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. சைட்ல ஹெட்லைன் பார்த்தீங்கன்னாலே அப்படி இருக்கு. அதாவது நெத்தன்யாஹு அவர்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிறார் இல்லையா? ஃபோன் பண்ணி ஸ்டாப் பண்ண போறியா இல்லையா அப்படிங்கிறது போல மிரட்டிக்கிறாரு. அதுக்கு ரொம்ப பவ்யமா லிட்டில் இன் ரெஸ்பான்ஸ் அதையும் நம்ம பார்க்கணும். பவ்யமா இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான நெத்தன்யாஹு அவர்கள் ரொம்ப நன்றிங்க. நாங்க இதுக்கு மேல பண்ண மாட்டோங்க. சரிங்க நீங்க சொல்றது கேட்டுக்கிறேங்க தலைவரே. நன்றி தலைவரே அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாங்க. அப்படிங்கிறது போல அவங்களே வந்து பண்ண கலாய்ச்சி தள்ளிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே. இது மட்டும் தானான்னு பார்த்தா அடுத்தது ஈரான்ல செக்யூரிட்டி நேஷனல் செக்யூரிட்டி கமிட்டி மீட்டிங் வந்து பண்ண முடிஞ்சிருச்சு. ஸோ பார்லிமெண்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் கிடைச்சிருச்சு. அதாவது ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணியிருந்துக்கிறாங்க. என்னன்னா ஐஏஏவோட இனிமேல் கோஆப்ரேஷனே வேணாம்ப்பா. ஐஏஏங்கிறது இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி. ஸோ அதோட கோஆப்ரேஷனே வேணாம்ப்பா. நம்ம அவங்க கிட்ட நம்ம எங்கெங்கெல்லாம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதோட சொன்னோம்னா அதான் அமெரிக்கா கொண்டு வந்து அமெரிக்கா வந்து சௌரியமா குண்டை போட்டு போயிடறான். நம்ம நாட்டுக்குள்ள எதுக்கு இன்னொருத்தங்க கிட்ட பர்மிஷன் கொடுத்துட்டு சீக்கிரட்டா வச்சு எல்லாம் பண்ணுங்கப்பா அப்படிங்கிறதோட வந்து பண்ணா அனுமதி கொடுத்துட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது ஃபாரின் மினிஸ்டரான அராச்சி அவர்கள் அவரு தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, அதாவது இந்த நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமை நாங்க கைவிடுறதா இல்லை. இந்த 12 நாள் போர் வந்து தெரியுமா இஸ்ரேலோட, இது மேலும் எங்களை உத்வேகப்படுத்தியிருக்கு. தேவை என்ன அப்படிங்கிறது புரிய வச்சிருக்கு. ஸோ அதனால நாங்க இதை ஸ்டாப் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவர்கிட்ட இருந்து வந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல நம்ம முன்னாடியே சொன்னோம் தான். இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்றாங்க. வெடி விபத்துகள்லாம் தெரியுது. பெருசா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா டீகைஸா இருந்தா என்ன பண்றது அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லையா? இதுல மிக முக்கியமா இஸ்ரேல் ஃபெயிலான ஒரு விஷயம் என்னன்னா, ரெவல்யூஷனரி காட் கார்ப் தான் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் காட் கார்ப் இந்த ஐஆர்ஜிசி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதோட கமாண்டர் ஜெனரல் இஸ்மாயில் குனானி அவர்கள். ஸோ இவரை வந்து எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் தரப்பு வந்து கிளைம் பண்ணாங்க. ஈரான் தரப்பு வந்து அமைதியா இருந்தாங்க. போர் பெருசா வெடிச்சது. ஆனா இப்ப ஈரான் வெற்றி பரேட்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறார். இது போல இஸ்ரேல் என்னெல்லாம் செஞ்சோன்னு நினைச்சாங்களோ ஸோ அதெல்லாம் கோட்டை விடப்பட்டிருக்கு. அவங்க நினைச்ச அப்ஜெக்டிவ் நினைக்கக்கூடிய நபர்கள் இறக்கல. ஸோ அதனாலதான் ஈரான் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது போல சில விஷயங்கள் இப்ப புரிய வருது. அதாவது ஈரான் தரப்பு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இஸ்ரேலை அட்டாக் பண்றதை ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் பேசலாம். அவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்க பேச வரமாட்டோம் அப்படிங்கிற ஈரான் தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சீஸ்ஃபயர் டீல போட்ட மாதிரி தெரியல. ஏன்னா அராச்சி அவர்கள் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அப்படிதான் சொன்னாங்க. எந்த டீலும் போடல அப்படிங்கிறது போல. ரெண்டாவது நெகோசியேஷன் டீலுக்கு டேபிளுக்கு போகலாம் அப்படிங்கிறவங்களையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இஸ்ரேலை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்க முதல் அட்டாக் பண்றதை நிறுத்து அப்படிங்கிறது போல ஆர்டர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி இஸ்ரேலோட அட்டாக்ஸை ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க அமெரிக்கா. இதுக்கப்புறம் தான் ஈரானோட பேச்சுவார்த்தையை எனேபிள் ஆக போது திரும்பவும் டாக்ஸ் அப்படிங்கிறது போல ஏதோ ஒரு வேர்டு தெரிஞ்சுது அப்படின்னா ஓகே எந்த ஒரு டீலும் போடல இவங்க அட்டாக் பண்ணதை ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. ஈரான் நாங்க ஸ்டாப் பண்ண சொல்றோம் நீங்களும் அட்டாக் பண்ணாதீங்க அப்படிங்கிறது போல மேபி பாசிபிலிட்டி இருக்கலாம். இது போல பேசி இருக்கலாம் அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் வந்து புரிய வருது. அனலிஸ்ட் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அவங்க சொல்லதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கும் புரியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது. இப்ப நாட்டோ மீட்டிங்ல என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க. இப்ப ஈரானோட என்ரிச்மெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகாது அப்படின்னா அமெரிக்கா ஒத்துக்குமா? ஏன்னா சாங்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்திகளும் பார்க்க முடியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஈரான் உண்மையாலுமே இந்த பிரச்சனையில ஜெயிச்சிருக்கிறாங்களா இல்ல அமெரிக்கா உண்மையாலுமே இந்த பிரச்சனையில தோத்துட்டாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரே மாதிரிதான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்து என்ன இந்த பதிவை பத்தி? உங்களோட கருத்து என்ன இந்த விஷயத்தை பத்தி அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கை அடுத்த பயில உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.